ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு பக்கம் கிடைச்ச சுண்டைக்காய் வச்சு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் சுண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்ப 2 நாள் கூட அப்படியே வச்சு இருந்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ண தேவையில்லை. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 4 காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துக்கணும். இந்த காஞ்ச மிளகா நல்லா வறுத்த உடனே அதில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மிளகும் ஒரு 2 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட நான் ஒரு மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் வாணலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு 4-5 பல் பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதாவது வெங்காயமும் பூண்டும் கலர் சேஞ்ச் ஆகணும். அது நல்லா பார்க்கலே தரணும். லைட்டாக ப்ரௌனிஷாக மாறுறது அந்த அளவுக்கு வெங்காயத்தை பூண்டையும் வதக்கணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின உடனே அது கூட ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதங்கணும். இது எண்ணெயில் வதங்குறப்ப அந்த கொத்தமல்லியோட வாசனை நல்லாயிருக்கும். அடுத்து இதெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு திரும்பவும் வடை சட்டியில் ஆயில் ஊற்றி தாளிக்கிறதுக்காக சீரகமும் மிளகும் போட்டிருக்கிறேன். அதோட சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா திரும்பவும் ஆயிலே ஃப்ரை பண்ணுறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட நான் நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்க போகிறேன். சுண்டைக்காயில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கணும். சுண்டைக்காயை நல்லா ஆயிலில் வதக்கினா மட்டும்தான் அதில் இருக்கிற கசப்பு தன்மை போகும். அப்போ தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அடுத்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை ஒரு பெரட்டி விட்டுட்டு அதை நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கிறப்ப அந்த புளியோட டேஸ்ட் சுண்டைக்காயிலையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் மூடி வச்சு திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணி சுண்டி போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்தணும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கிட்டு இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு அதை நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு சலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த சுண்டைக்காயில் நம்ம போட்ட புளி, உப்பு, காரம், டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த குழம்பு செஞ்சு வச்சு உடனே சாப்பிட்றத விட ஒரு ஹாஃப் டே விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். பழைய குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு 2 நாள்னாலும் கெடாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.